ஸோ டி இருக்குது, ஓ இருக்குது, ஜி இல்லை. எல் இருக்குது, இ இல்லை, டி இருக்குது, ஓ இருக்குது, டபிள்யூ இருக்குது, எல் இருக்குது, ஆர் இருக்குது, ஓ இருக்குது, எல் இருக்குது, இ இல்லை. ஸோ 3 இல்லை வந்திருக்கு, 1 இருக்குது வந்திருக்கு. ஸோ இது வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தை. சரிங்களா? இப்படி தான் வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தையும் அமையாத வார்த்தையும் கண்டுபிடிக்கணும். அவங்களே கொடுத்துருவாங்க, வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தையா அமையாத வார்த்தையான்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம அதை அமைஞ்ச வார்த்தையா அமையாத வார்த்தையா 4ஐயும் செக் பண்ணி பார்த்துடணும். இல்லைன்னா அதை நம்ம இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், அதை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இல்லை 3 வந்துருச்சுன்னா இருக்கிறது நம்ம 1 எடுக்கணும். இதுலேயும் 3 வந்துருச்சு, இருக்கிறத எடுக்கணும். இதுலேயும் பாருங்கள் 1 தான் இல்லைங்கிறது வந்திருக்கு, மீதியெல்லாம் 3 வந்திருக்கு. அப்போ நம்ம இதை தான் செலக்ட் பண்ணணும். 3 இல்லை, 1 வந்திருக்கு. 1 இல்லை, மீதி 3 வந்திருக்கு. அப்போ 1 தான் செலக்ட் பண்ணணும். இப்படி தான் நம்ம அந்த அனாகிராமுக்கான ஆன்சரை செலக்ட் பண்ணணும். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி வரும். நல்லா படித்து வச்சுங்க. அடுத்து ப்ராக்டிஸ் வீடியோ வரப்போகுது. நீங்கள் தான் அதுக்கான ஆன்சர்ஸை அனுப்ப போகிறீங்க. தேங்க்யூ.